கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான மாலை நேரம் அண்ணா யூதா எழுதின நிருபம் 1 அதிகாரம் 7வது வசனம். யூதா 7, ஜூட் 7. அப்படியே சோதோம் கொமோரா பட்டணத்தார்களும் அவைகளை சூழ்ந்த பட்டணத்தார்களும் அவர்களைப் போல் விபசாரம் பண்ணி அந்நிய மாம்சத்தை தொடர்ந்து நித்திய ஆக்கினியை அடைந்து திருஷ்டாந்தமாக வைக்கப்பட்டிருக்கிறார்கள். எப்படி சோதோம் குமார பட்டணம் எப்படி அவங்க காம விகாரத்துக்கு ஒப்பு கொடுத்து அவங்க தேவனுடைய கோபாக்கினால் அழிக்கப்பட்டு நமக்கு உதாரணமாக வைத்திருக்காங்கிறத மறந்துடாதீங்க. எப்படி முதல்ல எகிப்து தேசத்திலேருந்து ரட்சிக்கப்பட்டு வரவழைத்த மக்களை ஒரு உதாரணமாக சொன்னார். ரெண்டாவது தேவதூதரில் உதாரணமாக சொன்னார். இப்போ மூன்றாவதாக என்ன சொல்கிறாரு? சோதோம் கொமோரா பட்டணம். நம்ம ஆதியாகமம் 19வது அதிகாரத்தில் பார்க்குறோம். 24, 25வது வசனத்தில், அப்பொழுது கர்த்தர் சோதோமின் மேலும் கொமோராவின் மேலும் கர்த்தராலே வானத்திலிருந்து கந்தகத்தையும் அக்கினியையும் வருஷிக்க பண்ணி அந்த பட்டணங்களையும் அந்த சமபூமி அனைத்தையும் அந்த பட்டணங்களின் எல்லா குடிகளையும் பூமியின் பயிரையும் அழித்து போட்டார். என்ன கர்த்தர் அழித்து போட்டார்? இந்த சம்பவம் எப்போ நடக்குது? அதாவது ஆதியாகமம் 9வது அதிகாரத்தில் 28வது வசனத்தில் பார்க்குறோம். ஜலப்பிரளயத்திற்கு பின்பு நோவா 350 வருஷங்கள் உயிரோடு இருந்தார். ஆனால் இந்த சம்பவம் எப்போ நடக்குது? ஒரு 100 வருஷத்துக்கு அப்புறம். அப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள். அப்போ அவருடைய குமாரன் ஷாமு இருக்கிறார். அப்போ எவ்வளவு சீக்கிரம் அவங்க மறந்து போயிடுறாங்க, எவ்வளவு சீக்கிரம் கர்த்தருடைய எச்சரிப்பை மறந்து போயிடுறாங்க. இதை நம்ம பின்னாடி பார்க்குறோம். கர்த்தர் எப்படி அக்கினியினால் அழிக்க போகிறாரு. இதை வெளிப்படுத்தின விசேஷத்தில் யோவானுக்கு தேவனாகிய கர்த்தர் என்ன செய்ய போகிறாருங்கிறத கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மிக அழகாக விளக்கி காட்டுகிறார். வெளிப்படுத்தின விஷயம் 16வது அதிகாரத்தில் 8வது 9வது வசனம் பாருங்கள். 4ஆம் தூதன் தன் கலசத்தில் உள்ளதை சூரியன் மேல் ஊற்றினான். தீயினால் மனுஷரை தகிக்கும்படி அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. அப்பொழுது மனுஷர்கள் மிகுந்த உஷ்ணத்தினாலே தகிக்கப்பட்டு இந்த வாதைகளை செய்ய அதிகாரமுள்ள தேவனுடைய நாமத்தை தூசித்தார்களே அல்லாமல் அவரை மகிமைப்படுத்த மனம் திரும்பவில்லை. எப்படி? ஆண்டவர் இவ்வளவு கொடிய நியாய தீர்ப்பை கொண்டு வரும்போதும் அவர்கள் மனம் திரும்பவில்லை. அதே மாதிரி வெளிப்படுத்தின விசேஷம் 20வது அதிகாரத்தில் 9வது வசனம் பாருங்க. அவர்கள் பூமி எங்கும் பரம்பி பரிசுத்தவான்களுடைய பாளையத்தையும் பிரியமான நகரத்தையும் வளைத்து கொண்டார்கள். அப்பொழுது தேவனால் வானத்திலிருந்து அக்கினி இறங்கி அவர்களை பட்சித்து போட்டது. அப்போ என்ன? சோதோம் கொமோரா மாதிரி பட்டணங்கள் என்ன பண்ணாங்க? அவர்கள் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செஞ்சதுனால, விபச்சாரம் பண்ணதுனால அவங்களுக்கு என்ன? நித்திய ஆக்கினியை அடைந்தாங்க. அது என்னவா இருக்கு? நமக்கு ஒரு முன் உதாரணமாக இருக்கிறது. எப்படி அதற்கு முன் உதாரணமாக இருக்கிறது? அப்போ ஒரு எச்சரிப்பு கொடுக்கும்போது மிக தெளிவாக நமக்கு சொல்லி நாம் எப்படி இப்படிப்பட்ட பொல்லாத பாவங்கள்லேருந்து விலகி இந்த எச்சரிப்பை கேட்டு நாம் இருக்க வேண்டும் என்பதை யூதா விளக்கி கொடுக்கிறார். சரி, இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? சொன்னது போல முதல்ல இஸ்ரவேல் தேச மக்கள் எகிப்திலிருந்து விடுதலை பெறப்பட்டு வந்த மக்களுக்கு என்ன ஆச்சுன்னு உதாரணம் சொன்னார். ரெண்டாவது தன்னுடைய இருப்பிடத்தை விட்டு விழுந்து போன தேவதூதர்களுக்கு என்ன ஆச்சுன்னு சொன்னார். இப்போ மூன்றாவதாக நமக்கு என்ன ஒரு பாடமாக இருக்குது? நம்ம கண் முன்னாடி என்ன இருக்குது? ஏன்னா இன்றைக்கு வரைக்கும் சோதோம் கொமோரா பட்டணங்கள் அழிக்கப்பட்டதாகவே இருக்கிறது. இத்தனை வருஷங்கள் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட 6000 வருஷங்களுக்கு பக்கத்தில் ஆயிடுச்சு. இந்த 6000 வருஷமும் அழிக்கப்பட்ட பட்டணம் அழிக்கப்பட்டதாகவே நம்ம கண்கள் முன்பாக இன்னைக்கு இருக்குது. இது ஒரு கற்பனை கதை அல்ல. தயவு செய்து நன்றாக புரிஞ்சு கொள்ளுங்க. சோதோம் கொமோரா பட்டணம் அழிவு என்பது ஒரு கற்பனை கதையோ ஒரு புராண கதையோ அல்ல. இது சரித்திர பிரகாரமாக நிரூபிக்கப்பட்ட ஒரு காரியம். இன்றைக்கும் அந்த பட்டணம் அப்படியே இருக்கு. எதற்காக? இந்த பூமியில் வாழுகிற நமக்கு ஒரு முன் உதாரணமாக, ஒரு திருஷ்டாந்தமாக, ஒரு எக்ஸாம்பிளாக. ஏன்னா இப்படிப்பட்ட பாவம் பண்ணுனா இதுதான் முடிவு என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்திற்கு காட்டக்கூடியதாக. ஆனால் இன்றைக்கு இந்த காலகட்டத்தில் என்ன நடக்கிறது? இன்றைக்கு ப்ரைட் மந்த் என்று சொல்லி எவ்வளவு கேவலமாக இந்த ஓரினை சேர்க்கையாளர்கள் எவ்வளவுதான் கொண்டாடக்கூடிய ஒரு நிலைமைக்கு வந்துட்டோம். சிந்திச்சு பாருங்க. ஏன்னா அக்கிரமம் கூடிக்கொண்டே போகும்னு கர்த்தர் சொன்னார் இல்லையா? அதே மாதிரி இன்றைக்கும் அக்கிரமம் கூடிக்கொண்டே போகிறது.
ஏன்னா அப்போஸ்தலனாகிய பேதுரு இதை குறித்து மிக அழகாக நமக்கு எச்சரிக்கை கொடுக்கிறாரு. அப்போ எனக்கு அருமையான சகோதரனே சகோதரியே, கர்த்தர் ஒருத்தரை, அவர் அன்பான தேவன், அவர் இரக்கமான தேவன், அவர் உருக்கமான தேவன், கிருபையுள்ள தேவன். ஆனால் பாவத்தை கண்டிக்காமல் விடவே மாட்டார். ஏன்னா அவர் நீதியான தேவன் அஸ்வல். அதனால எனக்கு அருமையான சகோதரனை சகோதரியே, நமக்கு எச்சரிப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த எச்சரிப்புக்கு நம்ம செவி கொடுத்து நம்மை திருத்திக் கொள்வோமா? வல்ல பிதாவே, இதோ சோதம் கொமார பட்டணம் இன்றைக்கும் இந்த நவீன காலத்தில் வாழுகிற எங்களுக்கும் ஒரு அடையாளமாக, அப்படியே அழிந்து போன பட்டணமாகவே இருக்கிறத நாங்கள் பார்க்கிறோம். அதனால் ஆண்டவரே, நாங்கள் எங்களை அப்படிப்பட்ட பாதையில் போகாதபடி எங்களை பாதுகாத்து கொள்ளுங்க. எங்களுடைய பாவங்களுக்கு ஒரு மன்னிப்பை கொடுத்து எங்களை மீட்டு உம்முடைய பிள்ளைகளாய் மறுபடியும் ஒரு விசை அபிஷேகம் செய்து நாங்கள் எப்போதும் உமது அண்டையில் இருக்க எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் நாளை காலை தினசரி தியானத்தில் சந்திப்போம். குட் நைட்.